نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, குறுகிய கால வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு கொடுத்து நீண்ட முடிவில்லாத வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்து நாம் வர வேண்டும் என்பதற்காக இந்த குறுகிய கால வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மை அனுப்பியிருக்கின்றார். இந்த வாழ்க்கையை நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும், இந்த தீன் பிரகாரம் வாழ்வதில் நமக்கு எவ்வளவு வெற்றி இருக்குகிறது என்பதை அல்லாஹும் நபிமார்கள் ரசூல்மார்களும் தெளிவாக கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் தீனை நாம் எந்த அளவுக்கு கொண்டு வருவோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பார். தீனை விட்டு மனிதன் வெளியேறும் பொழுது பல்வேறு விதமான சோதனைகள், சிக்கல்களுக்கு மனிதன் ஆளாக்கப்படுகிறார். அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை சீரமைப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது. சென்ற வாரம் கூட இதை பற்றி சொல்லப்பட்டது. வாழ்க்கையை நாம் திட்டமிட்டு அமைக்க வேண்டும். சென்ற ஆண்டு சென்று விட்டது. ஒரு புதிய ஆண்டை நாம் துவங்கி இருக்கின்றோம். இந்த ஆண்டிலேயாவது நாம் நம்முடைய வாழ்க்கையை சீராக்குவோம் என்று நாம் உறுதி வைக்க வேண்டும். சென்ற ஆண்டிலே நம்முடைய வணக்க வழிபாட்டிலே குறைபாடு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு என்னுடைய வணக்க வழிபாட்டை நான் சரி செய்து கொள்வேன், அதிலே நான் முன்னேறுவேன். சென்ற ஆண்டு தஹஜ்ஜத் தொழுகாமல் இருந்தேன், இந்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் நான் முறையாக தஹஜ்ஜத் தொழுவேன். சென்ற ஆண்டு நான் சரியாக குர்ஆன் ஓதவில்லை, இந்த ஆண்டு நான் சரியாக குர்ஆன் ஓதுவேன். கொடுக்கல் வாங்கல்ல சென்ற ஆண்டு நான் சரியாக செயல்படவில்லை, இந்த ஆண்டிலிருந்து நான் கொடுக்கல் வாங்கலை சரி செய்து கொள்வேன் என்று உறுதி வைப்பது நம் எல்லோருடைய பொறுப்பாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல், இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அதில் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். கடன் இல்லாத வாழ்க்கை யார் வாழ்வார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், அனுபவபூர்வமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ஜனாசா கொண்டு வரப்படுமையானால் இவருக்கு ஏதாவது கடன் இருக்குதா என்று கேட்பார்கள். கடன் இல்லை என்று சொன்னால் ஜனாசா தொழ வைப்பார்கள். கடன் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். வேறு சஹாபாக்கள், நீங்கள் யாராவது உங்களுடைய சகோதரருக்கு தொழுக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைக்காமல் ஒதுங்கிக் கொள்வார்கள். காரணம் என்ன? கடன். கடனுடன் இந்த உலகத்தை விட்டு இந்த உயிர் பிரியக்கூடாது.
கடன் இல்லாமல் உலக வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அதற்கு என்ன வழி? பேராசை இருக்கக்கூடாது. எளிமை, நம்முடைய இருப்பிடத்தில் எளிமை, நம்முடைய உணவில் எளிமை, நம்முடைய உடையில் எளிமை. மனிதனுக்கு 3 அவசியம்: உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3லையும் எளிமை எந்த அளவுக்கு இருக்குமோ இந்த மனிதன் பாதுகாக்கப்படுவான். கடன் தொல்லையிலிருந்து பாதுகாக்கப்படுவான், வட்டியிலிருந்து பாதுகாக்கப்படுவார். இந்த 3லே எளிமை இல்லாமல் ஆடம்பரத்தை மேற்கொள்ளும் பொழுது இந்த மனிதன் பல்வேறு விதமான சஞ்சலங்களுக்கு ஆளாக்கப்படுகிறான். உலக விஷயத்திலே நம்மை விட கீழ் உள்ளவர்களை நாம் பார்க்கக்கூடிய மனோபக்குவம் வர வேண்டும். நம்மை விட மேல் உள்ளவர்களை பார்க்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால் பேராசை உருவாகி கொண்டே இருக்கும், பொறாமை உருவாகி கொண்டே இருக்கும், பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு அது வழிவகுத்து விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், உங்களை விட கீழ் உள்ளவர்களை பாருங்கள், மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள். உலக விஷயத்தில் அல்லாஹ் என்ன இந்த அளவுக்கு வைத்திருக்கின்றானே என்று நாம் ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். இது எப்பொழுது வரும்? நம்மை விட கீழ் உள்ளவர்களை பார்த்தால்தான் அந்த நிலை வரும், அந்த எண்ணம் வரும். எப்போதுமே நம்மை விட மேல உள்ளவங்களே பார்த்தோம், என்னை விட இவர் பெரிய வீடு கட்டிட்டாரு, என்னை விட இவர் விலை உயர்ந்த கார் ஓட்டுறாரு, என்னை விட விலை உயர்ந்த பைக் ஓட்டுறாரு என்று நாம் பார்க்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால் அங்கிருந்துதான் எல்லா பிரச்சனைகளும் உருவாக ஆரம்பிக்கும். பேராசை வர ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு எதையும் பார்க்க மாட்டார். இனி பாடுபடுவார், சம்பாதிக்க போவார், ஹராம் ஹலால பார்க்க மாட்டாரு. காசு வந்தா போதும் நினைப்பார், பணம் வந்தா போதும் நினைப்பார். எல்லாம் அடிப்படை உலக ஆசை. உலக ஆசைதான் அத்தனை பாவத்திற்கும் அடிப்படையாக. எவ்வளவு மனஸ்தாபங்கள் உருவாகின்றது. கொடுக்கல் வாங்கல் சரியில்லாதனால் எவ்வளவு மனஸ்தாபங்கள் உருவாகின்றது. குடும்பங்களுக்கு மத்தியில் பிளவுகள் உண்டாகின்றது, சகோதரத்துவம் உடைக்கப்படுகின்றது, நண்பர்கள் பிரிந்து விடுகின்றார்கள். காரணம் கொடுக்கல் வாங்கல் சரியில்லாத காரணம். என்னுடைய பணம் யாருக்கு போனாலும் பரவாயில்லை, யாருடைய பணம் எனக்கு வரக்கூடாது. என்னுடைய பணம் யாருக்கு போனாலும் பரவாயில்லை, யாருடைய பணம் எனக்கு வரக்கூடாது என்ற அந்த குறிக்கோள் இருக்குமேயானால் அவர்களுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும், அவருடைய கண்ணியங்கள் பாதுகாக்கப்படும். அந்த குறிக்கோள் இல்லை என்று சொன்னால் அதில்தான் பல்வேறு விதமான இன்னல்கள், இழிவுகள் உண்டாக ஆரம்பிச்சு. நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கணக்கு பார்க்கணும், நான் யாராருக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, இதே நிலையில் மரணமாகிவிட்டால் நான் எங்கு போவேன்? மரணமான அவரிடத்திலே கடன் இருந்த நிலைமையிலே அவருக்கு ஜனாசா நபி தொழுக வைக்கவில்லையே, நபியுடைய கோபத்துக்கு ஆளாகிவிட்டாரே, இதே நிலைமை நான் மரணமாகிவிட்டால் என்னுடைய நிலை என்ன ஆகும் என்ற பயம் ஒவ்வொரு இடத்திலும் வறுமையினால் உலகம் செழிப்பாகி கொண்டே எந்த மனஸ்தாபம் ஏற்படாது. கொடுக்கல் வாங்கல் மிக சரியாகணும். இபாதத்து நல்லா இருக்கு, கொடுக்கல் வாங்கல் சரியில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே கடுமையான தண்டனை. ஆனால் கொடுக்கல் வாங்கல் இடத்துல சரியா இருக்குது, ஹலாலான வருமானம் இருக்கு, இபாதத்தில் குறைபாடு இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னித்து விடுவார். அடியார்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அடியார்கள் மன்னிக்காத வரையிலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே உனக்கு வழிபாடுல குறைபாடு இருக்குமேனால் அல்லாஹ் நாடினால் அதை மன்னிக்கலாம். அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிருவான்.
ஆனால் அடியார்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கும். எல்லாம் அடிப்படை எளிமை. பேராசை வரக்கூடாது. பேராசை வந்துருச்சு, எல்லாம் வர ஆரம்பிச்சு, எல்லாம் வர ஆரம்பிச்சு. ஹராம பார்க்க மாட்டார். காசு வந்தா போதும் ஒரே குறிக்கும். ஆடம்பரம் இருக்கக்கூடாது. வீடு கட்டுறோம், எளிமையான முறையில வீடு கட்டணும். எளிமையான முறையில வீடு கட்டணும். வீட்டிற்கு என்ன வேணும்? வீட்டிற்கு அடிப்படை என்ன? மழை தண்ணீர் உள்ள வரக்கூடாது, வெயில் உள்ள வரக்கூடாது, அவ்வளவுதான். மழை தண்ணீர் உள்ள வரக்கூடாது, வெயில் உள்ள வரக்கூடாது, இவ்வளவுதான் வீடு. அதுக்கு என்ன தேவை அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஆடம்பரமாக வீடுகளை கட்டுவதிலே எவ்வளோ பணங்காசுகள் செலவாகும். அந்த பணங்காசு சம்பாதிப்பதற்கு எவ்வளோ பாடுபட வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அதற்காக எவ்வளோ பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள், அதற்காக எவ்வளோ ஹராமை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள், அதற்காக எவ்வளோ ஹராமான பொருளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள். வாழ்க்கை நமக்கு ஆகிரத்து தான் சகோதரர்கள். ஆகிரத்து தான் சிறந்த வாழ்க்கை, அதுதான் நிலையான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை சொற்பமானது, அற்பமானது. வல்லாஹிரத்து கைரும் அபுகா, ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் சிறந்தது, நிலையானது. இந்த உலகம் அற்பமானது, சொற்பமானது. இது இன்று இருக்கும், நாளை சென்றுவிடும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வீடு கட்டணும், நாம் நாளைக்கு இறந்து விடுவோம். அந்த சொத்து யார் பாதுகாப்பார்? அந்த உழைத்த உழைப்புகளெல்லாம் எங்க போயிடுச்சு? எதுவும் நமக்கு ஆகிரத்திலே நமக்கு உதவி செய்யாது. ஆகிரத்திலே உதவி செய்யக்கூடியதை நாம் கண்ணும் கருத்துமாக இங்கேயே திட்டமிட வேண்டும். வாழ்க்கையை திட்டமிட்டு அமைக்கணும். திட்டமிடாமல் குருட்டுத்தனமாக நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் பெரும் நஷ்டவாளி ஆகிவிடுகிறோம். கண்கூட பார்த்து கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவை அந்த அளவுக்கு சம்பாதிச்சா போதும். 10 சந்ததிகள் சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்க தேவையில்லை. 10 சந்ததிகள் நிம்மதியா வாழணுன்ற அடிப்படையில் குறிக்கோள் வைத்து சம்பாதிக்க என்ன தேவை? இந்த உலகத்தை விட்டு போறோம். கபருக்கு என்ன வரப்போகுது? என்னுடைய கபருக்கு என்ன வரும்? அதை நாம் சிந்திக்கணும். கபருக்கு வரக்கூடிய அமல்களை சேகரிக்கணும். நல்ல அமல்களில் ஈடுபடணும். ஒருவருக்கு ஒரு உதவி செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? தஅவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நற்காரியங்களுக்கு உதவியாக இருங்கள், இணையச்சத்துக்கு உதவியாக இருங்கள். நற்காரியங்கள் உலகத்திலே பரப்பப்படணும். குர்ஆனுடைய போதனைகள் பரப்பப்படணும். குர்ஆனுடைய ஸ்தாபனங்கள் பாதுகாக்கப்படணும். தீனுடைய ஸ்தாபனங்கள் பாதுகாக்கப்படணும். நம்முடைய முன்னோர்கள் இந்த ஊரில் எவ்வளவு நற்காரியங்களை நிலைநாட்டி சென்றார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு தீனுடைய நிர்வாகத்தை உருவாக்கிட்டு சென்றார்கள். சிரமப்பட்டு கல்வி நிறுவனத்தை உருவாக்கி விட்டு சென்றார்கள். நம்முடைய இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாப்பிற்காக, இஸ்லாமை பாதுகாப்பதற்காக, இஸ்லாமிய முறைகள் பாதுகாக்கப்படுவதற்காக, இஸ்லாமிய கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக ஒரு கல்வி நிறுவனங்களை, இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களை அமைத்து விட்டு முன்னோர்கள் சென்றார்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நிறுவனத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். அதை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு இருக்கின்றது. அந்த நிறுவனங்களை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு இருக்கின்றது. அந்த குர்ஆனுடைய ஸ்தாபனங்களை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு இருக்கின்றது. அதை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே என்னென்ன உருவாகும் என்று சொல்ல முடியாது. நாம் எல்லோரும் கேள்விப்பட்டோம், இமாம் ஷாஃபி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அது எப்படி உருவாக்கப்பட்டது? முன்னோர்கள் கவலைப்பட்டதை உருவாக்கினார்கள். இஸ்லாமிய குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் இவர்கள்லாம் மாற்றாருடைய ஸ்கூல்களுக்கு சென்று மாற்றாருடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள்.
அதிலிருந்து நம்முடைய இஸ்லாமிய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கின் அடிப்படையிலே உலமாக்களும் ஊருடைய முக்கியஸ்தர்களும் ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்து நாம் இந்த ஸ்கூலை உருவாக்க வேண்டும் என்று அந்த இடத்திலே உருவாக்கினார்கள். அதுல எத்தனையோ மாணவ மாணவிகள் இந்த தீனுடைய விளக்கத்தை விளங்கினார்கள். தீனுடைய அடிப்படையிலே அவர்கள் உலக கல்வியை கற்றுக்கொண்டார்கள். குர்ஆன் ஹதீஸுடைய போதனைகளை கற்றுக்கொண்டார்கள். அந்த ஸ்தாபனங்கள் நாளுக்கு நாள் பெருகி அது வளர்ந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அது துவக்கப்பட்ட அந்த இடத்திலே 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த இடத்திலே புதிய ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி அதை ஆக்கிரமிப்பதற்குண்டான சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆனுடைய போதனைகள் நடந்த இடம், குர்ஆனும் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை இஸ்லாமிய மாணவிகள் குர்ஆனை கற்றிருப்பார்கள் அந்த இடத்திலே இருந்து கொண்டு. எப்படிப்பட்ட புனிதமான இடம் அது! குர்ஆனுக்காக வேண்டி தியாகம் செய்யப்பட்ட இடம். நம்முடைய முக்காலத்தில் இருந்த உலமாக்களும் பெரியோர்களும் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட அந்த இடம், அந்த கல்வி நிறுவனம். அந்த கல்வி நிறுவனத்தை அதை வேறு திசையில் மாற்றுவதற்காக சில சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதால் நாம் கேள்விப்படுகின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் துஆம் செய்ய வேண்டும், முயற்சியும் செய்ய வேண்டும். குர்ஆனுடைய ஸ்தாபனம் நம்முடைய கையை விட்டு போகுது என்பது மிக கவலைக்குரிய விஷயம். அல்லாஹ் பாதுகாப்பார். குர்ஆன் ஓதப்பட்ட இடத்தை அல்லாஹ் பாதுகாப்பார். நம்மிடத்திலே அந்த மதிப்பும் கண்ணியம் உள்ளத்திலே வர வேண்டும். ஒரு இடத்துல ஒரு கார் வைத்திருந்தார். அந்த காரை விலைக்கு போய் கேட்டாங்க ஒருத்தர். அந்த மனிதர் சொன்னார், நான் இந்த காரிலே 160 முறை குர்ஆனை ஓதி முடித்திருக்கின்றேன். இதே காரிலே 160 முறை குர்ஆனை ஓதி முடித்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட 160 முறை குர்ஆன் ஓதி முடிக்கப்பட்ட காரை நான் எப்படி விற்பனை செய்வேன்? நீ எவ்வளவு கொடுத்தாலும் இந்த காரை நான் விற்பனை செய்ய மாட்டேன். ஒருவேளை குர்ஆனுடைய போதனை, குர்ஆன் ஓதப்பட்ட அந்த காரை விற்பதற்கு அவருக்கு மனதில் குர்ஆனுடைய மகத்துவம் எவ்வளவு உள்ளத்தில் ஊடுருவி இருக்கும். குர்ஆனுடைய போதனைகள் நடந்த இடம் அது பிறரால் சூழ்ச்சி செய்யப்படுவதிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சக்தி பெற்றவன், அல்லாஹ் பாதுகாப்பான். நாம் எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். பகிரங்கமான அரசியல் ரீதியிலே என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அந்த முயற்சிகள் எல்லாம் அனைத்து முஹல்லாக்களும் சேர்ந்து அந்த முயற்சிகளை நாம் ஈடுபட வேண்டும். அதற்குண்டான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுல ஒவ்வொரு நம்முடைய இஸ்லாமியர்களும், ஊரில் இருக்கக்கூடிய அவ்வளோ இஸ்லாமியர்களுக்கும் அவருடைய பொறுப்பு இருக்கின்றது. அந்த நிறுவனத்தை பாதுகாப்பது, அந்த இடத்தை பாதுகாப்பது நம் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கின்றது. கியாமத் வரையிலும் அந்த இடத்திலே குர்ஆனுடைய போதனைகள் நடைபெற வேண்டும். ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அந்த இடத்திலே தீனை வழங்க வேண்டும். முன்னோர்கள் எப்படி தூர சிந்தனையுடன் அதை நமக்கு உருவாக்கி விட்டு தந்தார்களோ அது கியாமத் வரையிலும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் எல்லோரும் கவலைப்பட்டு அரசு ரீதியிலே என்னென்ன வழிமுறைகள் நாம் மேற்கொள்ள வேண்டுமோ அந்த முறையாக அரசுடைய சட்டத்துக்கு உட்பட்டு, அரசுடைய சட்டத்தை மீறி செயல்படக்கூடாது. நாம் எந்த அரசின் கீழ் இருக்கின்றோமோ அந்த அரசுக்கு கட்டுப்பட்டு, அரசுடைய சட்டத்திற்கு உட்பட்டு நாம் முயற்சி செய்து அதை பாதுகாப்பதற்காக உண்டான அனைத்து முயற்சியும் எல்லா மக்களும் அதை சேர்ந்து செய்ய வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்விடத்தில் துஆவும் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய யுத்தத்திலே அந்த இரவிலே சஜ்தாவில் இருந்து கொண்டு என்ன துஆ செய்தார்கள்? யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷானி குல்லா வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். யா ஹய்யு யா கய்யூம், உயிருள்ளவனே நிலையானவனே, பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உன்னுடைய அருளை கொண்டு உன்னிடத்தில் நான் உதவி தேடுகின்றேன். உன்னுடைய அருளால் நான் உதவி தேடுகின்றேன். உன்னுடைய அருளை இறக்கி வை, என்னுடைய நிலைமை நீ சீராக்கி வை, என்னுடைய காரியத்தை இடத்தில் ஒப்படைத்து விடாதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய யுத்தத்திலே இரவிலே இருந்து கொண்டு சஜ்தாவில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார்.
முஸ்லிம்களுக்கு என் அல்லாஹ் வெற்றியை கொடு, பாதுகாப்பை கொடு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதாவில் இருந்த துஆ செய்தார். அந்த துஆவை நாமும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலும் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ் அந்த இடத்தை பாதுகாத்து வை, அந்த இடம் யாருடைய கையிலும் சிக்கிவிடாமல் கியாமத் வரையிலும் அந்த தீனுடைய சபைகள் நடைபெறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிவை என்பதாக அல்லாஹ்விடத்துல துஆ செய்து கொண்டிருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த புனித பூமியை எப்படி பெரியோர்கள் முன்னோர்கள் எந்த நியத்துடன் அதை உருவாக்கினார்களோ அதே நியத்துடன் கியாமத் வரையிலும் இஹ்லாசுடன் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தருவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.